நீங்க என்னதான் சொல்லுங்க 2026ல எங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் வந்துட்டு முதல்வர். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, இது மாறவே மாறாது அப்படிங்கிற மாதிரி இந்த வடகிழக்கு பருவமழை அப்ப பேசியிருக்காரு. சரி, யார் அவரு? சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் அவர்கள் தான். அதாவது மதுரையில செய்தியாளர் சந்திப்பப்ப மீட் பண்ணும்போது, சார் அதாவது அதிமுக வந்து இப்ப அமித்ஷா திமுகவா மாறிடுச்சாமே, விஜய் தான் வந்து இப்ப அதிமுகவை டேக் ஓவர் பண்ணிட்டாராமே, இப்படிலாம் நாங்க பேசல, வெளியே பேசிக்கிறாங்க, இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க சார் அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படியெல்லாம் கிடையாதுங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எங்க தலைவர் தான் அடுத்த. அது வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டா அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்றது நான் சொல்றதை விட அவர் சொல்றது சூப்பரா இருக்கும். வாங்க பார்ப்போம். 2026ல மாண்புமிகு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையில நமக்கு வந்து மக்களாட்சி மலரப்போகுது. அது உங்களுக்கு சந்தோஷம் தானே? எடப்பாடியார் முதலமைச்சராக வரப்போறாரு. அவர் அமைச்சரவையில் யார் யார் இடம் பெற போறாங்க, யார் யார் வரப்போறாங்க பொறுத்து இருந்துப்பாங்க. வெயிட் அண்ட் சி. இந்த ஆட்சிக்கு மக்கள் எண்டு கார்டு போடுவதற்கு தயாராகிவிட்டார்கள். இதுதான் தீர்ப்பு. ஏம்பா பாட்டு பாடினா செருப்பு வீசுவாங்களாமேப்பா. நான் இப்போ ஒரு பாட்டு பாடுறேன்ட்டு ஒரு பாட்டை ஒன்று பாடி திரும்பி பார்த்துருக்காரு, ஒருவேளை வந்துருமோ அப்படின்ட்டு. ஆனால் நல்ல வேலை அங்கே வரல. அதனால அவரே வந்துட்டு நல்ல வேலைப்பா, என் மேலே எந்த செருப்பும் வரலன்னு சொல்லி சீரியஸான விஷயத்த அப்படி சிரிப்பாக்கியிருக்காரு. அப்படிலாம் பார்த்தா நான் கூட டெய்லி பாட்டு பாடுறேன், எத்தனை செருப்பு வரணும்? சரி, ஓகே பார்ப்போம். பாட்டுகளுக்கு 10 ரூபாய் அப்படின்னு பாட்டு பாடணும்னு செருப்பு வருதுங்க. இங்கே கூட வருதா என்னன்னு தெரியல. அது கரூர்ல போனாதான் வரும். பாட்டுகளுக்கு 10 ரூபாய் அப்படிதாங்க பாடினார். பாவம் விட்டாம பாருங்க செருப்ப. அப்புறம் விடுறாம்பாங்க ஆம்புலன்ஸ. அவர் முதலமைச்சர் பச்சை போய் சொல்றாரு, ஆம்புலன்ஸே வரல. எங்க நம்ம பார்த்தோம். அவர் விஜய் சொல்றாரு, ஏப்பா அந்த ஆம்புலன்ஸ் எதுக்குப்பா வருது, நம்ம கொடி கட்டி இருக்குன்னு உலகம் பூரா பார்த்தத அவர் வந்து விபத்து நடந்ததுக்கு பிறகுதான் ஆம்புலன்ஸ் வந்தது. இவருக்கு எப்படி நம்ம வந்து தூங்குறவங்கள உசுப்பலாம், தூங்குற மாதிரி இருக்கிறவங்கள எப்படி உசுப்புறது? நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். அது மீண்டும் சொல்றேன், அவர் நல்லபடியா பரீட்சை எழுதுவாரு, நல்லபடியா எழுதணும். அனுபவம் உள்ளவங்கள வழிகாட்டுதலோட எழுதுவாருன்னு நாங்க நினைக்கிறோம். திமுக ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது மகளிர் உரிமை தொகையா 1000 ரூபாய் கிடைக்கணும். ஆனா அதுக்கப்புறம் அதுல நிறைய கண்டிஷன்ஸ்லாம் வந்தது. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்ப அப்ளை பண்ற எல்லாருக்குமே 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தான் நம்ம ஐயா கிட்டயும் கேட்டிருக்காங்க, RB உதயகுமார் அவர்கிட்ட. சார் இப்ப அப்ளை பண்ற எல்லாருக்குமே 1000 ரூபாவே, அதாவது மகளிருக்கு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எல்லாமே எலெக்ஷன் தான், 2026 வருது, எலெக்ஷன் வருது, இதெல்லாம் ஒரு இது என்ன சொல்றது ஸ்ட்ராட்டஜிங்க, ஒரு எலெக்ஷன் ஸ்டாண்டு. இதை வந்து அவங்க ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் அப்போதான் கொண்டு வந்தாங்க. இப்போ அதே ஸ்ட்ராட்டஜியை இப்போ அடுத்த எலெக்ஷனுக்கும் கொண்டு வராங்க. ஆக மொத்தம் இந்த ஒரு ஸ்கீமை வச்சு தான் ஓட்டுறாங்க அப்படின்னு நான் சொல்லலை, RB உதயகுமார் சொல்லியிருக்காரு. அதான் தலைவர், 2021 கொடுத்த தேர்தல் வாக்குறுதி. இந்த திட்டம் எப்ப துவங்கப்பட்டது? கடந்த நாடாளுமன்ற தேர்தல், ஈரோடு தேர்தல் வரும்போது அறிவிச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு துவங்கினாங்க. ஆனா அனைவருக்கும் சொன்னாங்க. ஆனா கொடுத்தது அவங்களுக்கு வேண்டியவங்க மட்டும் கொடுத்தாங்க. மனு கொண்டு போய் கொடுக்குறோம். இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு போய் நம்ம தமிழ்ச்செல்வன் சிவகங்கையில போய் கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா, சிவகங்கையில அங்க இருக்கிற அந்த திருப்பணத்தில் ஒன்றிய செயலர் வந்திருக்கிறாரு, எங்க ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் காளையார்கள் வந்திருக்கிறாங்க. நாங்க சொன்ன சட்டசபையில, ஏங்க நீங்க மனு வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம், உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி கொண்டு போய் வைகை ஆத்துல போட்டீங்க சிவகங்கை மாவட்டத்துல. இப்ப என்ன சொல்றீங்க, எந்த நிபந்தனையை விதித்து அந்த மனுக்களை எல்லாம் தள்ளுபடி செஞ்சீங்களோ, இப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தோடனே வாங்க வாங்க நாங்க நிபந்தனை எல்லாம் தளர்த்திட்டோம், மனு கொடுங்கன்றீங்க. அப்ப இது என்னங்க? இது வந்து ஒரு திட்டம் வந்து மக்களுக்காகவா தேர்தலுக்காகவா? இதுதானே மக்களுடைய கேள்வியா இருக்குது. நீங்க 2021 அறிவிச்சீங்க. அப்போ மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு, இப்ப நீங்க விதியை தளர்த்தினது ஒரு 4 ஆண்டுக்கு முன்னாடி தளர்த்தி மகாராஜன் எல்லா பேத்துக்கும் கொடுத்திருந்தா மக்கள் உங்களை பாராட்டி இருப்பாங்க, வரவேற்று இருப்பாங்கல்ல. அப்ப நீங்க என்ன வந்து தேர்தலுக்காகத்தான் திட்டங்கள்ன்றத ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகத்தான் இந்த திட்டத்தினுடைய நிலை இருக்கிறது.